அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா, வருகின்ற ஆவணி மாத பலன், தமிழ் மாதமான ஆவணி மாத பலன் அனைவருக்கும் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது. எல்லாருமே ஆடி மாசம் எப்ப முடியும், ஆவணி மாசம் பிறக்கும்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ஆவணி மாசத்துல எது மாதிரியா ஒரு வெற்றியான ஒரு மாதமாக இருக்குன்னு சொல்லி நம்ம அம்மன் அருள் டிவியில பார்க்க போறோம். தொடர்ந்து அம்மன் அருள் டிவியில நம்முடைய சேனல்ல நிறைய கிரக பயிற்சி கொடுக்குறோம், சுக்கிர பயிற்சி கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அம்மன் அருள்ல பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் விலகணும், அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப ஆவணி மாசம் எது சம்பந்தமா யோகம் இருக்க போகுது, இதை பத்தி தான் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். பொதுவா பாருங்க, இந்த மாசத்துல விசேஷம், இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே ஆவணி பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்கல்ல. நம்முடைய முதல் கடவுளான, அதாவது ஆரம்பத்துல பிள்ளையார் சொல்லி போட்டுதான் எல்லா விஷயத்திலையும் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விசேஷமான விநாயகர் சதுர்த்தி இந்த ஆவணி மாசம் தாங்க வருது. அனைவருமே இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப கிராண்டா கொண்டாடுங்க. எல்லார் வீட்லயும் ஒரு கண்டிப்பாக விநாயகர் பெருமானுக்கு பிடித்தமான நைவேத்தியத்தை படைச்சு அனைவருமே விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா ஆவணி மாசம் 22ஆம் தேதி இந்த விநாயகர் சதுர்த்தியானது ரொம்ப சிறப்பாக தமிழ்நாட்டுல, எல்லா வெளிநாட்டிலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய திருவிழான்னா இந்த விநாயகர் சதுர்த்தி தான். அனைவருக்குமே அந்த விநாயகர் பெருமானுடைய குருவுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கணும். ஏன்னா குரு அருளே திரு அருளே கிடையாது. அவரை வணங்காம எதுவுமே நடக்காது. எல்லாத்துக்குமே ஒரு வழி பிறக்கும் இந்த ஆவணி மாசத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த பண்டிகை ஓணம் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. 29ஆம் தேதி வருது இந்த ஆவணி மாசம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆவணி அவிட்டம் 3ஆம் தேதி, ஆவணி மாசம் 3ஆம் தேதி இந்த நிகழ்வு வருது. இந்த 3 பண்டிகை தான் ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை. எதுனா இந்த 3 பண்டிகை தான். முகூர்த்த தினத்தை பாத்தீங்கன்னா தேய்பிர முகூர்த்தம் பாத்தீங்கன்னா ஒரு 3 முகூர்த்தம் வருது. ஆவணி மாசம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது, 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது, 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது. இதுல வளர்பிறை முகூர்த்தம் பாத்தீங்கன்னா ஆவணி மாசம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை சூப்பர் முகூர்த்தமா வருது. குரு உள்ள முகூர்த்தமாகவே இந்த பாருங்க இந்த மாசத்துல ஆவணி மாசத்துல வருது. அடுத்த வெள்ளிக்கிழமையில 21ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது வளர்பிறையில. 23ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில சுப முகூர்த்தம் வருது. அடுத்து 30ஆம் தேதி பாத்தீங்கன்னா அதே ஞாயிற்றுக்கிழமையில சுப முகூர்த்தங்கள் வளர்பிறை முகூர்த்தமாக வருது. 31ஆம் தேதி திங்கட்கிழமையும் வளர்பிறை முகூர்த்தம் வருது. இதான் இந்த மாசத்துடைய சுப முகூர்த்தங்கள். எல்லாருமே குரு அருள் கண்டிப்பா கிடைக்கும். இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப விசேஷமா கொண்டாடுங்க. இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு எது சம்பந்தமாக, உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறான்னு பார்ப்போம். ஏன்னா ஆவணி மாசத்துலாம் சூரிய பகவான், அதாவது சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம். உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு, இந்த வீடியோ கடைசி மட்டும் பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய 4வது ராசி தாங்க இந்த கடக ராசி. இதுலயுமே பாருங்க, நல்ல ஒரு அன்பான குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பாக கடகராசிக்கார்ட்ட கண்டிப்பா இருக்கும். தாய் மாறி தன்னுடைய குடும்பத்தை சுமக்கக்கூடிய நபர்கள் கடகராசி என்பர்கள். இது கடக லக்னத்துக்கும் எடுத்துக்கணும். கடக லக்னமா இருந்தாலும் சரி, கடக ராசியா இருந்தாலும் சரி, ஒரு அன்பான குணங்கள், ஒரு தன்மையான குணங்கள் எப்போதுமே இந்த கடகராசிக்கார்ட்ட கண்டிப்பா இருக்கும். ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிப்பாங்க. இவங்களுடைய சிந்தனையை நீங்க புரிஞ்சிக்க முடியாது. திடீர்னு ஒரு முடிவு இருப்பாங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க. அந்த லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிற சிந்தனை கடகராசிக்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, பின் வாங்க மாட்டாங்க. இவங்க சொன்னாலும் கேட்பாங்க, அவங்க சொன்னாலும் கேட்பாங்க. ஆனா முடிவு எடுக்கிறது கடகராசிக்காரங்க இருக்கும். கொஞ்சம் அவங்கள்ட்ட பதஷ்ட குணங்கள் நிறைய இருக்கும். நிறைய பதஷ்டப்படுவாங்க எல்லா விஷயத்திலையும் சரி. ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையுடைய கேரக்டரா மாறுவாங்க. ஏன்னா யாரு கற்பனைக்கு யாரு சந்திர பகவான். அப்ப நிறைய கற்பனை திறன் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையுடைய கேரக்டர் இவர்கிட்ட வந்துடும். நடிப்புத்துறை எல்லாமே பாருங்களேன், கடக லக்னம் கடகராசி சூப்பரா இருக்கும். ஒரு அன்பான குணம், அன்பான பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய குணம் எல்லாமே இந்த கடகராசிகள் இருக்கும்.
அது மட்டும் இல்லாம இது சரராசி, வேகமா இயங்கக்கூடிய ராசி. எல்லா வேகமும் வேகமா இயங்குவாங்க. அடுத்து மூச்ச ராசிங்க. இந்த ராசி மூச்ச ராசினா பயங்கரமாக சிந்திக்கக்கூடிய குணம் மட்டும் நிறைய இருக்கும். மைண்டு பயங்கரமா சிந்திப்பாங்க. இவங்கள மாதிரி யாருமே யோசிக்க முடியாது. இவங்க மாதிரி யாரும் டேலண்டா யோசிக்க முடியாது. நல்ல டேலண்டா யோசிக்கக்கூடிய குணம், பக்குவமான குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். நிறைய சயின்டிஸ்ட், மருத்துவர் எல்லாமே பாருங்களேன் இந்த ராசியுடைய தொடர்புல வருவாங்க. ஏன்னா கடகங்கிறது ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இடம். கடல் நீர், இது நீர் ராசி. நீருனா என்ன, எந்த வேலை கொடுத்தாலும் அதை ஃபாஸ்டா பண்ணக்கூடிய குணம் இருக்கும். கடல் நீர் ஒரு இடத்துல நிக்க அள்ள முடியுமா, அப்படிதான் அவங்களுடைய குணங்கள் இருக்கும். கற்பனை திறன் பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போற, இதை பத்தா நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல, உங்களுடைய சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கீங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப இந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது. உங்களுடைய பிறந்த நேரம், எல்லாரும் ஒரே நேரத்துல பிறந்திருக்க மாட்டீங்க. அந்த பிறந்த நேரத்தை வச்சுதான் லக்னங்கிறாங்க. அந்த லக்னத்தை வச்சு நம்ம உடம்புல 9 கிரகங்கள் இயங்கும். அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான நேரம் வரும்போது யோகமான பலனை கொடுக்கும். எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலத்தை சாப்பிட்டு அந்த பலவீனத்தை அவங்க சந்திச்சுதான் ஆகணும். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவோம்னா, பொது பலனா பாருங்க, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்க சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எனக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விதிஜாதம் தான். யாருமே கர்ம வினை எல்லாமே இந்த கலியுகத்துல பிறக்கிறது. எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்ம வினையை கண்டிப்பா கொடுத்திருப்பார். எப்போ அந்த கர்ம வினை வேலை செய்யணும்னா தசாபுத்தி காலம் வரும்போது கண்டிப்பா வேலை செய்யணும். இப்ப இந்த கடகராசிக்கு ஆவணி மாசம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா கடகராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப கடகராசிக்கு எது மாதிரி ஒரு பலனை பார்க்க போப்போம். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரகம் இப்ப பார்க்கும்போது பாருங்க, ஒரு ராசியிலிருந்து சூரிய பகவான், புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கேது பகவான், சுக்கிர பகவான் சேர்ந்து 2ஆம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. உங்களுக்கு கடகராசி 8ஆம் பாவம், கும்பராசி சனி பகவான் சஞ்சாரம், 9ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு, ரிஷப ராசி. அடுத்து 12ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான். ஒரு சில தினத்துக்கு அப்புறம் செவ்வாய் வராது, அது வந்து 11ஆம் பாவத்துல அவர் இருக்கிறாரு. 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் 3ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆவார், அதாவது கன்னிகா ராசிக்கு. 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து பயிற்சி ஆவார் கன்னி ராசிக்கு. புதன் பகவான் பாத்தீங்கன்னா 19ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2ஆம் பாவத்துக்கு, உங்க ராசி வந்து 2ஆம் பாவத்துக்கு வர்றாரு. இதுதான் அமைப்பு. என்னை பொறுத்தவரை கடகராசியை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த நேரம் கொஞ்சம் கவனித்து பயணிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. ஏன்னா அந்த அஷ்டம சனியுடைய தாக்கங்கள் நல்லா பாருங்க. ஏன் கவனிக்கக்கூடிய நேரம் வந்திருக்குன்னா, சனியும் வந்துடும், புதனும் வந்துடும். இதுல வரக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பாருங்களேன். என்ன வரும்? புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரும், பூச நட்சத்திரம் வரும், ஆயிலி நட்சத்திரம் வரும். இப்போ பூச நட்சத்திராதிபதி வக்ரமாயிட்டாரு, ஆயிலி நட்சத்திராதிபதி வக்ரமாயிட்டாரு. அப்ப எல்லாத்துக்கும் கடகராசியில இந்த ஒரே ஒரு நட்சத்திரம் எதுனா புனர்பூஷம் மட்டும் நல்லா இருக்குது. மற்ற இந்த 2 நட்சத்திர அதிபதியும் வக்ரமாயிட்டாங்க. அப்ப கடகராசிக்காரங்க நம்ம சொல்லவா வேணும்? இதுக்கு முன்னாடி வார்த்தை சொல்ற அளவு வார்த்தை இல்லை. நிறைய கஷ்டங்கள், பூசமும் சரி ஆயிலும் சரி நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டாங்க. புனர்பூசம் என்னன்னா, இதுல ஒரு என்ன பேசலன்னா, புனர்பூச நட்சத்திரங்கிறது பாருங்க பொதுவாக குரு நட்சத்திரம்.
ஏன்னா உங்களுக்கு குரு 6க்கும் 9 கூட வரலாம். நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல கலகம் அங்கேயும் இருக்கும். கடகராசியை பொறுத்தவரை இந்த அஷ்டம சனியுடைய தாக்கங்கள் கடுமையான தாக்கம். ஒரு சில பேர் பக்ரமான காலத்துல யார் ஜாதகத்துல சனி போன் சரியா இல்லையோ எதிர்பாராத வழக்கு பிரச்சனை வந்திருக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. நண்பர்கள்ட்ட பிரச்சனை, மனைவி கிட்ட பிரச்சனை, கணவன்கிட்ட பிரச்சனை, வேலை சரியா அமையல, உத்தியோகம் சரியா இல்லை, ஒரு மந்தமான தன்மை, எதுவுமே ஒரு நிரந்தரமா ஒரு நல்ல ஒரு அனுகூலமா பார்க்க முடியல. இவங்களால ஒரு ஸ்டெடியா எந்த விஷயத்தையும் ஒரு முடிவெடுத்து இறங்க முடியல. கடகராசிக்காரங்க ஒரு மனக்குழப்பத்துல இருந்துட்டாங்க. வேலை நிரந்தரமா அமையல, நினைச்ச மாதிரி வேலை அமையல, உத்தியோகம் சரியா இல்லை, வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் சரி, இங்கே வேலை பார்க்கணும் சரி, எல்லாத்துக்குமே சரியாக அமையல. ஒரு மந்தமான தன்மைகள், ஒரு அலைச்சல்கள், ஒரு மனக்குழப்பங்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி கொடுத்தாரு. இது எல்லாமே இருந்துச்சு. அதுமாதிரி மெயினா படிக்கக்கூடிய மாணவர்கள் பாருங்க, படிப்பு கல்வி எதிர்பார்த்தா இன்னும் ரொம்ப மோசமா இருந்துச்சு. நல்ல ஒரு சப்போர்ட்டா இல்லை. அவ்வளவுக்கு நிறைய ஒரு பிரச்சனையை பார்த்தாங்க. நிறைய பேர் பாருங்க கடகராசிக்காரங்க வழக்கு பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, நிறைய ஒரு தடைகளை பார்த்துட்டாங்க. வருமானம் பெருசா சொல்லிக்கிறாப்புல செலவை குடும்பத்தில் நிறைய கொடுத்துட்டாரு. அரசாங்கத்து மூலமாக ஒரு அனுகூலம் இல்லை. நிறைய ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைய இல்லை. உயர்ந்த அதிகாரிகிட்ட வேலை உத்தியோகத்தில் நிறைய தடைகளை பார்த்தாங்க. இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே பாருங்க நல்ல ஒரு வெற்றி பாதையா, சூப்பரான ஒரு வெற்றி பாதையா வருது. 2ஆம் இடத்துல சூரியன் இருக்காருங்க. வருமானத்தை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணுவாரு. எதிர்பார்த்ததை விட லாபத்தை கொடுப்பாரு வருமானத்தை. ஏன்னா பொருளாதாரம் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்ப சேமிப்பு ஏதாச்சும் கண்டிப்பா எதிர்பாராத ஒரு பண வரவு உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆவணி மாசத்துல. என்னங்க அஷ்டம சனியில போய் இப்படி சொல்றீங்களே, கண்டிப்பா கிடைக்கும். 100% மாறாது. தன லாபம் வருமானம் பயங்கரமா இருக்கும். எதிர்பார்த்தோட நல்லா ஒரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு வருமானத்தை. பெருக்கி குடிக்கக்கூடிய நேரம் வருது. அது இல்லாம மாணவ மாணவிகள் நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதுறேன், நான் இப்ப எழுதலாமா வேண்டாமா யோசிச்சுட்டே இருக்கேன். எனக்கு அரசாங்க வேலையே கிடைக்க மாட்டேது. ஏன் கிடைக்கல? உங்க லக்னத்தோட சூரியன் தொடர்புல இருக்காரு மட்டும் பார்த்துக்கணும். யாரெல்லாம் கடகராசிக்காரங்க உங்க லக்னத்தோட சூரியன் இருந்துட்டா இப்ப அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க, நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். ஏன்னா சொந்த வீட்டுல சூரியன் நிற்கிறாருங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் சூப்பரா இருக்கு. நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரும். அப்ப அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே உங்களுக்கு அழகா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. கடகராசியை பொறுத்தவரை டைமிங் சூப்பரா இருக்கு. அப்ப படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும். நகைப்பான பொருளாதாரம் சூப்பரா இருக்கும். திருமண பேச்சை இப்ப பேச சொல்லுங்க. நிறைய பேர் காதல் திருமணம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கைக்கூடி வரும். எதிர்பார்த்தோட திருமண வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு. 2வது திருமணம், காதல் திருமணம், இது எல்லாமே பிரச்சனை சால்வ் ஆகும். ஏன்னா குருவோட சாரத்துலதான் சனி பகவான் போறாரு. அதனால இங்க பிரச்சனை சால்வ் ஆகும். அந்த பிரச்சனை சால்வாய் அனுகூலமா வருது. அந்த சனி பகவானை யாரு பாக்குறது? 2வது குடும்பஸ்தான அதிபதி சூரியன் பாக்குறா. அப்ப குடும்பத்தில் உள்ள கலகங்கள் நீங்குது. அப்ப திருமண பேச்சு வரும். 2வது திருமணம், முதல் திருமணம், காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே அனுகூலமா வரக்கூடிய அமைச்சு கொடுக்குறாரு. கணவன் மனைவிக்குள்ள நிறைய வம்பு வழக்கு இருந்துச்சு, கோர்ட்டு கேஸ் அலைஞ்சுக்கிட்டே இருந்தீங்க, அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரும். அடுத்து நான் வீடு கட்டணும், இடம் வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனத்தை மாற்றணும், இந்த பிளான்லாம் கண்டிப்பா பண்ணக்கூடியவங்க தைரியம் பண்ணிக்கணும். நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வேலை இட மாற்றம், வெளியூர், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. கடகராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு அனுகூலம் வருது. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாருமே சரி, புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் அஷ்டம சனி, சனி பகவான் நல்லா இருக்காரம் பாருங்க. லக்ன அடிப்படையில் உங்களுக்கு நல்லா இருந்துட்டு அப்ப தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லாமே பண்ணிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. சூப்பரான ஒரு டைம் வருது. வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அழகா அமைச்சு கொடுக்குறாரு. இது எல்லாமே அற்புதமா அமைச்சு கொடுக்குற நேரம் உங்களுக்கு வருது. நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு வரும். ஆசிரியர் வேலை, கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள்,
இடம் வாங்கி விற்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இருக்கும். மெயினாக லாட்ரி யோகம் நிறைவு ஜாதகத்தில் லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க. 100% யோகம் இருக்குது. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயமா இருக்கும். எறும்பு சம்மந்தப்பட்ட தொழில், நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், வாகன தொழில் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு. நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமாக நல்ல ஒரு அனுகூலங்கள் கிடைக்கும். கூட்டு தொழில் நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்லா இருக்கும். ஜாதகத்தில் சனி பகவான் இப்படி தான் பார்த்துட்டு பயணிங்க நல்ல ஒரு வெற்றி உருவாகக்கூடிய நேரம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாரு. இப்போ நட்சத்திர பலன் பார்ப்போம். இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம், அதாவது புனர்பூசணத்தில் பிறந்தவங்க இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு பொண்ணான ஒரு நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. குழந்தை பாக்கியம், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, தொழில் சார்ந்த விஷயம் எல்லாமே வெற்றியை கொடுக்குறாரு. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய நேரம் வருது உங்களுக்கு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் சூப்பராக இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுக்குறாரு, ப்ரமோஷனை கொடுக்குறாரு. எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. புனர்பூசணத்தில் பிறந்தவங்க ஒரு பொண்ணான ஒரு நேரமாக அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பூசணத்தில் பிறந்தவங்க கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் இருக்கும். அவங்கள்ட்ட நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம், நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய குணம் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, வாழ்க்கையில் நிறைய தடைகளை பார்த்துட்டாங்க. இனிமேல் தடைகளே கிடையாது, தடைகளே கிடையாது இனிமேல். ஏன்னா சூரிய பகவான் வந்து சனி பகவானை பார்க்கறாரு. அப்போ உங்களுக்கு வருமானங்கள், பொருளாதார ஸ்தானம் இது எல்லாமே சூப்பராக இருக்குது. வீடு, இடம், பூமி, படிப்பு, கல்வி, அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம், அரசியல்வாதி இது எல்லாத்துக்கும் பாருங்க சூப்பராக இருக்குது டைம். பொதுமக்கள் ஒரு நல்ல பேர், கணவன் மனைவி ஒற்றுமை, படிப்பு, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ஒரு மனக்குழப்பத்தில் இருந்தீங்க. நல்லா எல்லாமே ஒரு சரியாக ஒரு அனுகூலம் இல்லை இதுக்கு முன்னாடி. இனிமே பாருங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. வருமானம், இன்கம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வரும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம். மெயினாக பாருங்க பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும். அரசாங்க தொடர்பு, அரசு அனுகூலம், ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட், கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்க போகக்கூடிய பல எல்லாமே வெற்றி பதைய வருது. வரக்கூடிய ஆவணி மாத பலன் கடக ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.